எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் எழுத போறீங்க. அந்த தேர்வு எப்படி எதிர்கொள்றது, கடைசி நேரத்தில் நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும், தேர்வு எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸோ எந்த பகுதிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியான ஒரு வீடியோ. அகெயின் குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடெண்டம் ஃபர்ஸ்ட் அடெண்டம் அப்படின்றது வந்திருக்கு. 727 வேகன்சி சேர்த்து இப்போ 4662 வேகன்சிஸ் இருக்கு. இதனால கட் ஆஃப் வந்து குறையுமா அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 2 எக்ஸாம் 645 வேகன்சி தான் வருது. இதுதான் இப்ப சமீபத்துல கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல மிக குறைவான குரூப் 2 காலி பணியிடங்கள். இது கண்டிப்பாக அதிகரிக்கப்படும், ஃபியூச்சர்ல அதிகரிக்கப்படும். இப்போ குரூப் 4ல அதிகரிச்சிருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி இதுலயும் வந்து அதிகரிப்பாங்க. அதுல வந்து ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 4ல இன்னும் கூட அதிகமாகும். அதே மாதிரி இந்த குரூப் 2லயும் அதிகமாக மாறும். இன்னும் வந்து குரூப் 2 போஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, குரூப் 2A போஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, எப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு அதனுடைய தேர்வுக்கான முடிவு வரும் இல்லைங்களா, முதல்நிலை தேர்வுக்கான முடிவு ப்ரிலிமினரி எக்ஸாம் வர்றப்ப அதில் ஒரு அடெண்டம் போடுவாங்க. ஸோ அந்த அடெண்டம் வேகன்சிஸ் வந்து இப்போ 700 இருக்கு அப்படின்னா ஒரு 300 சேர்த்து 1000 ஆயிடுச்சு அப்படின்னா 1000க்கு எவ்வளவு பேர் வந்து மெயின்ஸ் எழுதுறது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. 1000க்கு 1:10 ரேஷியோல போட்டு 10,000 பேர் இந்த தேர்வு எழுதலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டில் கவுன்சிலிங் போற முதல் நாள் வரைக்குமே கூட லாஸ்ட் டைம் வந்து அதிகரிச்சுட்டு இருந்தாங்க. அதனால அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம இப்ப 645 மட்டுமே வச்சுதான் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருப்போம். போட்டி சூழல் வந்து ரொம்ப கடினமா இருக்கும். ரொம்ப தி டஃபஸ்ட் எக்ஸாமா இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து இருக்குங்க. ஸோ எதனால ரொம்ப டஃப் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கொஸ்டின் வந்து உங்களால வந்து எப்பயுமே டிஎன்பிசியில வந்து கேள்விகள் வந்து நல்லாவே செட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பதில்கள் ஏபிசிடி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யூபிஎஸ்சியோட கம்பேர் பண்றப்ப நமக்கு வந்து வினா ஒரே மாதிரி இருந்தாலுமே கூட விடைகள் வந்து ஈஸியா எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப கடந்த ஒரு 2-3 வருடத்துல கேட்கக்கூடிய வினாக்கள் ரொம்ப கடினமா இருக்கு. 2024 அந்த குரூப் 2A உடைய மெயின் எக்ஸாம் நடந்ததுல இருந்து கேள்விகள் ரொம்ப கஷ்டமா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தேர்வும் அது மாதிரிதான் இருக்கும். அதாவது ஆப்ஷனை உங்களால எலிமினேட் பண்றது வந்து ரொம்ப டஃபா இருக்கும். நம்ம யூஸ்வலா கூற்று மற்றும் காரணம் சரி கரெக்டா விளக்குகிறது அப்படின்றத நம்ம ஆன்சரா போடுவோம். ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா ஆப்ஷன் பியும் கூற்று காரணத்தை சரியாக விளக்கவில்லை அப்படின்றதையும் போடுறாங்க. இல்ல கூற்றோ இல்ல காரணமோ ஏதோ ஒண்ணு தப்பாவும் வச்சு போடுறாங்க. 5 கொஸ்டின் கேட்டா 2 கொஸ்டின் வந்து மாறி இருக்கு, 3 கொஸ்டின் கூட மாறி இருக்கு. அதே மாதிரி நிறைய 1, 2, 3 அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றத சொல்றாங்க. நம்மளால 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுது, 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியல. அதை யோசிக்கிற நேரம் தான் நமக்கு டைம் ரொம்ப அதிகமாகிடுது. பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தா நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ இப்போ இந்த 200 கேள்விகள்ல லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃபா தான் இருக்கும். எதனால டஃபா இருக்கும் அப்படின்னா நமக்கு குரூப் 4ல அது வந்து 10வது அடிப்படையில கொண்ட தரம் கொண்ட ஒரு வினாத்தாள். ஜிஎஸ் ஆகட்டும், நம்மளுடைய பொது தமிழ் ஆகட்டும், ரெண்டுமே. ஆனா இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஜிஎஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த பொது தமிழ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இது வரைக்கும் நடந்த குரூப் 2ல கேட்டிருக்காங்க. நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். குரூப் 4ஓடவே பொது தமிழ் டஃபா இருக்கும். அப்ப ரிலேட்டிவ்லி நமக்கு ஏற்கனவே கேட்டதை விடவே குரூப் 4ஓடவே இதுல வந்து டஃபா கேள்விகள் இருக்கும். டஃபா இருக்கும் மீன்ஸ் நீங்க அந்த ஏற்கனவே இந்த குரூப் 4க்கு ஓரளவு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம், நம்ம வழக்கமா பண்ற மாதிரி. அந்த தேர்வு கூடத்துல போய் நம்ம ரொம்ப திணறி இருப்போம். அப்புறம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி நிறைய வெளி சோர்சஸ்ல நிறைய நன்னூல் படிச்சுட்டு வெளியில இருக்கக்கூடிய அகராதியெல்லாம் படிச்சுட்டு இப்ப நம்ம ஒரு ரெடி ஆயிருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த தேர்வை எதிர்கொள்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. இல்ல நான் அதே ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் புக் மட்டும் தான் திருப்பி படிச்சுட்டு போறேன் அப்படின்னா டஃப்பா இருக்கும். இல்ல இந்த தேர்வுக்கு நான் தயார் ஆயிருக்கேன். ஸோ மார்க்கெட்ல இது வரைக்குமே ஒரு நல்ல புக்கு தமிழுக்கு இப்ப இவங்க கேட்கிற கொஸ்டினை டேக்கிள் பண்ற அளவுக்கான புக்ஸ் எதுவும் இது வரைக்கும் வரல. சரிங்களா, ஸோ வந்த புக்கு ரொம்ப புக்கா இருக்கு. ஆனா என்னன்னா ஒரு ஒரு தேர்வுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு புக்கு மட்டும் படிச்சுட்டு போய் அந்த தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா அந்த தேர்வு முறை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. ஸோ நிறைய புக்கை ரெஃபர் பண்ணிட்டு போனது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரியான தேர்வுக்கு நிறைய புக்கு நிறைய சோர்ஸ்ல இருந்து படிச்சுட்டு போறவன் ஒரே புக்கு படிச்சுட்டு போறவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ யாரு நிறைய நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு போறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அவங்க நல்லா வேலை செய்வாங்க அப்படின்றது இப்ப தேர்வாணையத்தோட எண்ணம். அதனால வினாத்தாள்கள் கடினமாக எடுக்கப்படுகிறது. சரிங்களா, இப்ப இந்த பொது தமிழும் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இது இருக்குங்க.
பொது தமிழ் நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷ் அளவுக்கு கம்பீட் பண்ற அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னா ரொம்ப அந்த மாதிரி கேட்கறது இல்லை. கொஞ்சம் நேச்சுரலி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. கொஞ்சம் ஈஸியாக மீன்ஸ் கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே இவங்க கேட்ட ஜென்ரல் இங்கிலீஷோடவே இது வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப கேட்கக்கூடிய பொது தமிழை விடவே இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்றதும் இருக்குங்க. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4.5 லட்சம் பேர் வந்து இந்த தேர்வுல 5.5 லட்சம் பேர்ல 4.5 லட்சம் பேர் தமிழ் பொது தமிழ் எடுத்து எழுதுறவங்க, பொது ஆங்கிலம் எடுத்து எழுதுறவங்க 1 லட்சம் பேர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 லட்சத்துல நாளைக்கு தேர்வு எழுதுறவங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 20% வந்து எழுத மாட்டாங்க. சும்மானாச்சுக்கும் ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா எக்ஸாமுக்கு போக மாட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, 20% போக மாட்டாங்க. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5 பேர் தமிழ் எழுதுனாங்க அப்படின்னா ஒருத்தர் தான் வந்து இங்கிலீஷ்ல எழுதுறாரு. ஆனா வேலை கிடைக்கிறது லாஸ்ட் ஆர்டிஐ கூட போட்டிருக்கோம். அதாவது லாஸ்ட் குரூப் 2ல குரூப் 2 2A ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்த குரூப் 2A மெயின் சொல்றேன். அதுல பொது தமிழ்ல எடுத்து எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பொது ஆங்கிலம் எடுத்து எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் பதில் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக வந்த இந்த மீடியால போடுறோம் நம்ம. ஓகே, ஸோ என்னன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப அந்த பெரிய டிசாஸ்டர் நடந்ததுனால பொது தமிழை எடுத்துட்டாங்க, அதாவது லாங்குவேஜே எடுத்துட்டாங்க. இப்போ ஒன்லி ஜிஎஸ் மட்டும்தான் நமக்கு 2A உடைய மெயின்ல இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த தேர்வை நம்ம கடினமாக தான் இருக்க போது, அதை எதிர்கொண்டுட்டு நம்ம இந்த தேர்வுக்கு நம்ம போகணும். நம்ம ஜென்ரலா மேம்போக்கா ஸ்கூல் புக்கை 8வது 9வது 10வது மட்டும் மேம்போக்கா படிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு அப்படின்னு நினைப்போட போனீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீ வராது அப்படின்னு அந்த கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு சொல்லி விட்டுரும். போதும் நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிச்சது, வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படி இல்லை. நீங்க இதுக்காக உட்காந்து ஆழ்ந்து தெளிவா படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும். தேர்வு ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ நாளைக்கு இந்நேரம் நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ நிறைய பேர் வந்து கஷ்டமா இருந்தது, ரொம்ப டஃபா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேள்வி டஃபா ஈஸியா அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நம்ம படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர மேலாண்மை எப்படி பண்றது அப்படின்னா, நேர மேலாண்மை அப்படின்றது நம்ம முதல்ல சொல்றது, நம்ம சிலபஸ் இருக்கு அப்படின்னா அந்த சிலபஸ்ல வந்து நிறைய ஸ்பிளிட் அப் இருக்கும். 6 யூனிட் இருக்கும், அப்புறம் மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், அது இல்லாம நம்மளுடைய பொது தமிழோ இல்ல ஜென்ரல் இங்கிலீஷோ இருக்கும். அந்த சிலபஸை நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க படிங்க. எத்தனை டைமுக்கு நம்ம போகணும் அங்க அப்படின்றத பார்த்து படிச்சு அந்த நேரத்துக்கு நீங்க போங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, லேட்டா வந்துருவாங்க. 9 மணிக்கு கேட் மூடிடுவாங்கன்னா 9 மணிக்கு மூடிடுவாங்க. லேட்டா வந்துட்டு உள்ள உடலை அப்படின்னே அங்க இருக்கக்கூடிய அவர் வந்து ஒரு 2ஆம் நிலை காவலர், அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவரோட வேலை இந்த டைம்ல நம்ம மூடினோம், யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்ட்டு. அவர்கிட்ட பேசுறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாதுங்க. நம்ம நேரத்துக்கு கரெக்டா போகணும். நேரத்துக்கு போகாம லேட்டா வந்துட்டு உள்ள உடலை அப்படின்னோடனே அந்த கொஸ்டின் பேப்பரையோ இல்ல அதாவது நம்மளுடைய ஹால் டிக்கெட்டையோ கிழிச்சு எறிஞ்சிட்டு ஹீரோ மாதிரி வெளியே வர்றது, சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஹீரோ தனமே கிடையாது. அந்த எக்ஸாமுக்கு நான் ஒரு 8 மணிக்கே நான் போயிடுறேன். நான் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கேன், ஃபுல்லா நான் படிச்சுட்டேன், ரிவிஷன் பண்ணிட்டேன், நான் லைட்டா நான் சாப்பிட்டுருக்கேன், நான் தண்ணி பாட்டில் கையில வச்சிருக்கிறேன். தேர்வு எழுதுற 3.5 மணி நேரமும் உட்காந்து நான் தெளிவா என்னோட முழு நேரத்தையும் அந்த தேர்வுக்காக நான் கொடுப்பேன் அப்படின்றவங்க. அப்படி நீங்க எழுதி வெளியே ஒரு வேலை வாங்கிட்டு வருவீங்க இல்லைங்களா, அவங்க தான் ஹீரோ. ஸோ அதை பாருங்க, நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ 9:15 உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தடவை அதை ஓப்பன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு ஈஸியா கஷ்டமா அப்படின்றத அந்த நேரத்திலேயே நீங்க முடிவு பண்ணிடுங்க. தமிழுக்கு அதிகமான நேரம் எடுக்குமா அப்படின்றத அப்பவே நீங்க முடிவு பண்ணிடுங்க. இங்கிலீஷ் வந்து கடைசியா பண்ணிக்கலாமா அப்படின்றத அப்பவே முடிவு பண்ணிடுங்க. நம்ம எடுத்து ஷேட் தான் பண்ணக்கூடாது. மற்றபடி கொஸ்டின் புரட்டி பார்க்கலாம், எல்லாத்தையும் படிச்சு பார்க்கலாம். நம்ம மேக்ஸ் கொஸ்டின் லென்த்தியா இருக்கா அப்படின்றத பாருங்க. இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு ஓகே நான் எழுத ஆரம்பிக்க போறேன், இதுதான் என்னோட பிளான், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. தெளிவா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை உங்களால டைம்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. டைம் வந்து ரொம்ப 1.25 மணி நேரத்துல நான் இதை முடிச்சிருவேன், லாங்குவேஜை முடிச்சிருவேன். மீதி இருக்கக்கூடிய 1.25 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல என்னால அந்த 75 ஜிஎஸ்சியும் மேக்ஸையும் முடிக்க முடியும். மீதி 15 மினிட்ஸ்ல நான் செக் பண்ணி என்னால முடிக்க முடியும் அப்படின்னா நீங்க பாருங்க. ஒரு சிலர் மேக்ஸ் வந்து கடைசியா எடுத்துட்டு வந்து போடுவாங்க. கடைசியில ஒரு 20 மினிட்ஸ் இருக்கிறப்ப 25 மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நீங்க பாத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியான கேள்வியை தப்பு பண்ணிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கேள்வி, அதை போய் நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாருமே ஃப்ளூக்ல அவங்களுக்கு நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா வரும், அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு மிக்ஸ்டான ஒரு தேர்வாதான், விடைத்தாளாதான், வினாவாதான் இது இருக்க போகுது, சரிங்களா? எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு அப்புறமா நீங்க போங்க.
நமக்கு கண்டிப்பா தெரியாத கேள்வி நிறைய இருக்கும். ஒரு 30-40 கேள்வி இருக்கும். ஆனா நமக்கு தெரிஞ்ச 150 கேள்வி இருக்கு இல்லைங்களா, அதுல நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தெளிவோட போங்க. நம்ம தேர்வுக்கு உள்ள போறப்பவே ஒரு கம்ப்ளீட்னஸோட நம்ம போறோம். ஓகே, இதுதான் சிலபஸ், இதை நான் ஃபுல்லா ஓரளவு படிச்சுட்டேன், இதுக்கான நோட்ஸ் எடுத்ததை என்னோட நோட்ஸ் நான் புரட்டி பார்த்துட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான், இதை நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், மேக்ஸ் இந்த மாடல்ல நான் இத்தனை சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன், இதுக்கு மேல எதுவும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க போங்க. ஒரு 10-20 கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டின் வந்து உங்களை துன்புறுத்துச்சுன்னா விட்டுருங்க. தெரிஞ்ச கொஸ்டினை ரொம்ப சிறப்பா பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ண முடியுங்க. ஸோ இதுதான் குரூப் 2 ஓடுது. குரூப் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா 727 வேகன்சிஸ் வந்து சேர்த்திருக்கிறாங்க. இப்போதைக்கு 4600 இருக்கு. இது இன்னும் அதிகமாகும், கிட்டத்தட்ட ஒரு 6000 வந்து நிற்கும் அப்படின்னு பாக்குறாங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் ஒரு 150 அண்ட் எபோவ் நீங்க அவங்க விட்ட ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஈஸியா உங்களால வந்து இந்த குரூப் 4 வேலைக்கு போக முடியுங்க. ஸோ குரூப் 2 குரூப் 4 ரெண்டு வேலையும், அதாவது நீங்க ஒரு 150 பிளஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கையோட குரூப் 2வும் எதிர்கொள்ளுங்க. சரிங்களா? ரெண்டு வேலை நம்ம வாங்கணும், அதுதான் நம்மளோட எய்மா இருக்கணும். நம்ம எலிமினேட் பண்ணணும். டிஎன்பிசி நம்மளை எலிமினேட் பண்ணக்கூடாது. இந்த வேலை எனக்கு வேணாம், இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது. ஸோ அந்த பொசிஷன்ல நீங்க கடைசி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 6 மாசம் தீவிரமா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு டிஎன்பிசி தரும். அந்த டிஎன்பிசி நான் தர வேலையை வேண்டாம் அப்படின்ட்டு, குரூப் 4 எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் குரூப் 2ல இந்த போஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்ற வாய்ப்பை இந்த தேர்வு உங்களுக்கு தரும். ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த தேர்வை எதிர்கொள்ளுங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. ஸோ நம்ம இங்க வச்ச டெஸ்ட் எல்லாமே ரொம்ப டஃப்பான டெஸ்டா இருக்கும். நான் இதுல வந்து இந்த வீடியோக்கு கீழே நம்மளதுல மாடல் டெஸ்ட் 1 and 2 மார்க் டெஸ்ட் வச்சு இல்லைங்களா, அதனோட பிடிஎஃப் நான் போடுறேன். அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நான் போடுறேன். சரிங்களா? ஏற்கனவே நம்ம வீடியோல எல்லாமே போட்டதுதான். அது முடிஞ்சா நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் எடுத்து நம்ம கொஸ்டினா கேட்டிருப்போம். நம்ம வச்ச எல்லா 33 தேர்வுமே ரொம்ப கஷ்டமான தேர்வா இருந்தது. ஸோ இவங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த டாப் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய கொஸ்டின்ஸ் எதையுமே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. டிஎன்பிசி இப்போ எப்படி கேட்குதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வெரி டஃப். நம்ம வச்ச எல்லா தேர்வுமே இப்போ ஜிஎஸ்ல 75 கேள்வி வச்சோம் அப்படின்னா ஒரு 25 to 30 கொஸ்டின் தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரையும் கொஸ்டினா எடுத்திருக்கோம். எல்லாமே ஃபேக்டா இருக்கும். 3 ஃபேக்ட் 4 ஃபேக்ட் இல்ல மேட்ச் டைப்ல இருக்கும், இல்லைன்னா பேர் டைப்ல இருக்கும். இப்போ இவங்க எப்படி கேட்கறாங்களோ, டிஎன்பிசியில வந்து ஒரு 75 கேள்வி ஜிஎஸ் கேட்கறாங்க, 25 கேள்வி டஃபா இருக்கும். நம்ம 75 கேள்வியுமே டஃபா கேட்டிருப்போம். ஏன்னா டஃப்பான கேள்விக்கு எதிர்கொண்டு அதுக்கு தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியான கேள்வி ரொம்ப ஈஸியா என்னால பண்ண முடியும். நான் இங்க எக்ஸாம் வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியா வச்சுட்டு டிஎன்பிசியில போய் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா எழுதுறவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்படின்றதுனால ரொம்ப டஃபாவே கேட்டோம். ஸோ இந்த எக்ஸாம் நீங்க 33 எக்ஸாமும் நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாங்க. நன்றிங்க.